அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்க, நான் பிரண்டை துவையல் செய்ய போகிறேங்க. ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. முட்டிக்கால் வலி உள்ளவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்ணுங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி எப்படியும் சாப்பிட்ணுங்க. அவங்களுக்கு முட்டிக்கால் வலி, வீக்கம் எதுவுமே வராது இனிமேல். இது வந்து என் வீட்லேயே வளைஞ்சதுங்க. சின்ன துண்டு ஊண்டி வச்சேங்க. வேர் உள்ள இடத்த பார்த்து ஊண்டி வச்சேன். நல்லா முளைச்சிக்கிடுச்சு. இது வீட்டில் இல்லாதவங்க என்ன செய்யலாம், சந்தையில் இதெல்லாம் விற்கிறாங்கங்க. அது வாங்கி வச்சுக்கோங்க. மாதத்துக்கு 2 வாட்டியாச்சும் கண்டிப்பாக சாப்பிட்ணும். முட்டி வலி வராமல் இருக்கும். எவ்வளோ தான் வெளியில் நம்ம ஆயில்மெண்ட்டு என்னென்ன தேய்ச்சாலும் உள்ளுக்குள்ளே நான் சாப்பிட்றதாங்க பலன் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இந்த இலையெல்லாம் எடுத்துடணும். வேர்லாம் இருக்கிறதா கட் பண்ணிடணும். கார்னரில் உள்ளது மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். ஜாயிண்டாக இருக்குது பாருங்கள், அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சாப்பிடும்போது நல்லாவும் இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா புளி சட்னி துவையல் சாப்பிட்டோம்னா அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வித்தியாசமாக தெரியாது. இப்போ எல்லாருக்குமே வெயிட் போட ஆரம்பிச்சிருக்குங்க. வெயிட் போட்டாக்க முழங்கால் முட்டுக்கால் வலியும் வந்துடுது. அவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். வாரத்துக்கு 2 வாட்டி கண்டிப்பாக சாப்பிட்ருங்க. துவையல் மாதிரி அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து சாப்பிட்லாம். சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அது ஜாயிண்டாக எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அதை நான் காமிக்கிறது பாருங்கள். ஜாயிண்டாக உள்ளது கட் பண்ணி எடுத்துடுறேன். நடு தண்டை மட்டும் நான் போடுறேன். இந்த 4 காணாலையும் கொஞ்சம் நரம்பு மாதிரி இருக்கும், அதையும் நம்ம எடுத்துடணும். இந்த பாருங்கள் 4 பக்கமும் இருக்குல்ல, அது நரம்பு மாதிரி வரும், அதையும் எடுத்துடணும். கையில் கொஞ்சம் அரிப்பு இருக்குங்க. நம்ம தேவைப்பட்டாக்கா நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு நம்ம விட்டுனாக்கா அந்தளவுக்கு அரிப்பு இருக்காது. சட்டி வச்சுருக்கேன், ஆயில் ஊற்றிக்கிறேன். கடலைப்பருப்பு ஒரு மஞ்சள் கட்டி போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு ஒரு மஞ்சள் கட்டி போட்டுக்கிறேன். நல்லா வறுத்துக்கிறேன். இட்லி தோசைக்கு நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாங்க இந்த சட்னியை துவையில். வரமிளகா போட்டுருக்கேன். காரம் தேவைப்படுறதாக்கா இன்னும் 2 சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் இருக்கும், 10-15 வெங்காயம் வச்சுருக்கிறேன். அந்த சின்ன வெங்காயம் அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப புளி வேணாம், வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளி அளவு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கணும் வெங்காயம். பூண்டு ஒரு 4 பல்லு போட்டுக்கிறேன். இது மருத்துவ குணம் உள்ளதுங்க. இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எள்ளு பாருங்கள், ஒரு மஞ்சள் கண்டி சேர்த்துக்கிறேன். எள்ளு அவசியம் சேர்த்துக்கோங்க, உடம்பு ரொம்ப நல்லது. கட்டி பெருங்காயம் சின்ன துண்டுக்காக சேர்த்துக்கிறேன். பிரண்டை சுத்தம் பண்ண பிரண்டையை நான் வந்து சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் போட்டுக்கோங்க.
நல்லா வதங்கணும். பிரண்டையும் நல்லா வதங்கணும். தக்காளி ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான சேர்த்துக்கிறேன். பிரண்டை போட்டுக்கிறதுனால கசப்பாக இருக்குமான்னு நினைக்காதீங்க. ஒன்றுமே தெரியல, வித்தியாசமே தெரியல. நம்ம வந்து புளி துவையல் செய்ய சாப்பிடுவோம்ல, அதே மட்டும் தான் இருக்குது. முட்டி வலி உள்ளவங்க கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு. டாக்டர்கிட்ட போய் ரொம்ப அலட்சல் இல்லைன்னா எவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம். அதுக்கு நம்ம வீட்லேயே நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். கை வைத்தியம் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை கொஞ்சம் தூக்கிறேன். அவ்வளோதாங்க. ஆற விட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வந்துடலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பிரண்டை துவையல் வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. முட்டிக்கால் வலி இல்லாமல் இருக்கும். உடனே முட்டிக்கால் வலி கேட்கும். சின்ன வெங்காயம், நெத்து மிளகா, துவரம்பருப்பு, எள்ளு, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சிட்டுருக்கேன். வதக்கி இருந்துருக்கேங்க. அரைச்சி சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. உடனே முட்டு வலி கேட்கும். எள்ளுலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி விஷயத்தில் எள்ளையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது நமக்கு உடம்புக்கு. கருப்பு எள்ளு நல்லதுங்க. அவ்வளோதான். இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சாச்சுங்க. பாருங்கள், புளி துவையல் மாதிரியே இருக்கும் பாருங்கள். இது சூடான சாதத்துலேயே பசங்க சாப்பிட்லாம், இல்லை இட்லி தோசைக்கு நம்ம சாப்பிட்லாங்க. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டுருங்க. நம்ம வாரத்துக்கு 2 வாட்டி எப்படியும் சாப்பிட்ணும். நாள்பட்ட வலி உள்ளவங்க வாரத்துக்கு 2 வாட்டி சாப்பிடுங்க. வலி வர்றதுக்கு முன்னாடியே இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அவங்க மாதத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி இப்படி சாப்பிட்டா அவங்களுக்கு முட்டி வலியே வராதுங்க. அப்படியே இந்த நார்லாம் அங்கே எடுத்தோம் நம்ம அரைச்ச பிறகு கொஞ்சம் தெரியும், அதையும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. பிரண்டை துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடித்த சாதத்தில் இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு போட்டு தாளித்து அதை சேர்த்துருக்குறேன். நல்லா கொஞ்சம் மணமாக இருக்கும். அப்படியே வெறும் இதாக சாப்பிட்லாம், தாளிச்சும் சாப்பிட்லாம். சாதம் சூடான சாதம் இருக்குங்க. அதில் நம்ம துவையல் மட்டும் கொஞ்சமாக எடுத்து போட்டு சாப்பிட்டா பசங்க சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நல்லா மணமாகவும் இருந்துச்சு. புளி துவையலை போட்டு சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. வித்தியாசம் ஒன்றுமே தெரில. நீங்கள் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு முட்டி வலி வராமல் பார்த்துக்கோங்க.
வந்தவங்களும் இதே செஞ்சு சாப்பிடுங்க, முட்டி வலி வராமல் இருக்கும். போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.